அப்போ நீங்கள் ஒரு சமையலுக்கு போகிறீங்களா வெளிநாட்டுக்கு இல்லாட்டி இப்போ வீட்டு பேருக்கு போகிறீங்களா? சமையலுக்கு தான் போறேன். சமையல் இப்போ 2, 4, 6 எல்லாம் ஒரு 9, 10 வருஷமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் சமையலில் தான் போக போகிறோம். அப்போ சமையலாண்டு போனால் தான் இது எங்களுக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எங்களோட சம்பளமும் இல்லை. ஆனால் பட் சும்மா சமையல்ட்டு போயிடலாம் நம்ம சமையல் செஞ்சு தெரியாது. 40 சேலரிக்கு தான் நாங்கள் உங்களே அனுப்புகிறோம். இப்போ சமையலாம் அனுப்பலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இதுக்கு ஓகேன்னா நீங்கள் உங்களை வேலையை ஆரம்பிக்கலாம். இதை பார்த்து பார்க்கலாம். டிக்டாக்ல பார்த்து தம்பி கூட்டி வந்த போகிறோம். உங்களுக்கு என்ன நினைச்சு அல்லாக்கியமே பார்த்து அல்லாக்கியமே நம்பி தம்பி சொல்லி வந்துக்கிறீங்க. ஒரு வெளிநாடு போகிற பெண் ஒன்று போனால் முக்கியமாக நாங்கள் இந்த சொல்கிறோம் எங்களோட சம்பளம் எழுந்தால் அந்த சம்பளம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கணும், சோமில படம் மருந்து கிடைக்கணும், வேறு அடிப்படை பிரச்சனை இருக்கப்படாது, வேறு ஆங்கட பிரச்சனை இருக்கப்படாது. ஒரு நிர்வாகம்னு சொன்னால் அது கட்டாயம் நாங்கள் பார்த்து தான் ஆகும். ஏன்னா அதுதான் எங்களோட பொறுப்பு. ஆனால் தொழிலில் பொறுப்பு உங்களுக்கு இருக்கு கட்டாயம், அப்படி தானே? அண்ணா இதான் இப்போ அதில் பொறுப்பை நாம் செஞ்சு ஆகணும். ஆனால் நாங்கள் போனுக்கு ஒன்று பிரச்சனை ஒன்று தான் நீங்கள் யார்கிட்ட ஃபோனில் தான் பேசணும். இல்லாட்டி உங்களோட ஹஸ்பண்டை வந்து எங்களை சந்தித்து கூட பேசக்கூடிய தன்மைக்கணும். இப்போ எங்களோட நிறுவனத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்குது. நாங்கள் யாரும் ஒளிஞ்சி மறைஞ்சி உங்களை அனுப்புறதுக்கு மட்டும் பேசிட்டு அனுப்பி போட்டு உங்களுக்கு ஒரு ஃபோனுக்கும் ஆன்சர் இல்லையோ உங்களோட பிரச்சனைக்கும் வந்தால் வழி விட்ற விட மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்தீங்க, அங்கே நாம் இருக்கிறோம் எல்லாருமே. இந்த எங்களுக்கு 65 ஸ்டாஃப் இருக்கு. இந்த 65 ஸ்டாஃப்லேயும் யாரும் ஒளிஞ்சி மறைஞ்சி இல்லை. இப்போ நீங்களும் ஆஃபீஸுக்கு வந்தீங்க பார்த்தீங்க. இனி இதுதான் வெளிநாட்டு போகிற பெண்களுக்கு ஒரு கட்டாயம் நடக்க வேண்டிய விஷயம், விளங்குதா? இப்போ அந்த நம்பிக்கை உங்களுக்கு உருவாகும், விளங்குதா? இப்போ தம்பி ஒரு டிக்டாக்ல பார்த்துக்கிறார், அல்லாக்கி நல்லன்னு நீங்கள் வந்தீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்க. இந்த நம்பிக்கை உருவாயினா தான் இந்த ஆரம்பம் கொண்டு எடுக்கும், அப்படித்தானே? அவர் சொன்னாரு இது நல்லா நிறைய பேர் போறாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் ஒரு வேலை ஆரம்பிப்போம். நீங்கள் போயிட்டு உங்களோட ஹஸ்பண்டுக்கும் சொல்லுவாங்க. ஹஸ்பண்டும் ஏன்டா எங்களோட பொறுப்புக்கு வாரது எங்களோட ஹஸ்பண்ட் தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வாரது யாரு? உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஓடி வருவார். அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை உருவாகணும். அவரை நீங்கள் போயிட்டு அவருக்கு சொல்லணும். இது ஓகேன்னு சொன்னோன்னா எங்களுக்கு இந்த இதை நல்லபடியாக செய்யலாம், விளங்குதா? Al-Hakim Enterprises Private Limited. Visit us at number 101 Colombo Road, Kurunegala.